ஹலோ கைஸ், நான் உங்கள் அமான். இந்த வீடியோவில் ஜீசஸ் பிறந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமான் தமிழ் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் அமான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் நாசரத்ன்ற ஊரில் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 9 மாசம் முன்னாடி மேரின்ற ஒருத்தவங்க நைட்டு சாப்பிட்டு தூங்கலாம்ட்டு போகிற டைமில் ஒரு குட்டி எலி பசியில் அவங்க வீட்டில் எதையோ தேடி வந்திருக்கு. அதை பார்க்குற மேரி அவங்களாவே ஒரு சாப்பாடு பீஸை கொடுக்கும்போது திடீர்னு அவங்க வீடு ஃபுல்லாக செம்ம பிரகாசமாக வெளிச்சம் ஆகுது. என்னடான்ட்டு திரும்பி பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு ஏஞ்சல் தோன்றி ஜீசஸ்ன்ற கடவுளோட குழந்தைய நீ தான் பெற்றெடுக்க போற, இந்த உலகத்தையே ஆள போற ராஜா அவருன்னு சொன்னா மேரி அது எப்படி சாத்தியம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்றாங்க. அதுக்கு ஏஞ்சல் கடவுளால எல்லாமே சாத்தியம்னு சொல்லிட்டு நீயும் உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட் ஜோசப்பும் தான் இந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு அழகான வெளிச்சம் போல அந்த ஏஞ்சல் மறைஞ்சி அப்படியே வானத்துல போய் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் மாறிடுது. அப்படியே ஸ்டார்னு படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சல் மேரி கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் மேரியாலேயே ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு மிராக்கல் மாதிரி இருக்கு. ஆனா அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த உள்ள இருந்த அந்த எலி வெளியே வந்து அதோட விலங்கு நண்பர்கள் எல்லார்கிட்டையும் ஏஞ்சல் மேரி கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதுல இருந்து எல்லா விலங்குகளுமே அந்த ஸ்டாரை உன்னிப்பா கவனிச்சுட்டு ஒரு புது கிங் பிறக்க போறாருன்ட்டு விலங்கினங்கள் எல்லாமே ஆர்வமா காத்துட்டு இருக்கு. அப்படியே ஒரு 6 மாசம் கடந்த நிலையில இங்க ஒரு டாங்கி எவ்வளவு நாட்கள் தான் நான் அடிமையாவே இருக்கிறது, அரசாங்கத்துல இருக்கிற குதிரை படை எவ்வளவு கௌரவமா இருக்கு, அதே மாதிரி நானும் சுதந்திரமா மேல அந்த நட்சத்திரம் பிரகாசிக்கிற மாதிரி நானும் பிரகாசிக்கணும், என்ன இங்க இருந்து தப்பிக்க உதவி செய்யுங்கன்ட்டு அது கூடவே இருக்க இன்னொரு டாங்கி கிட்ட பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வருஷ கணக்கா தப்பிக்கணும்ட்டு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கு. அப்போ அந்த டாங்கியோட ஃப்ரெண்டான ஒரு புறா நண்பன் அதை பாக்குறதுக்காக அன்னைக்கு வருது. இந்த புறா தான் அந்த டாங்கியோட ஒரு ஃப்ரெண்டு. நண்பா, நீ மட்டும் என்ன தினமும் பார்க்க வரலன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற கழுத மாதிரி என்னோட மூளை கலங்கி நானும் அடிமை மாதிரி தினமும் இப்படி தாண்டா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். அதை கேக்குற இந்த டாங்கியோ, இங்க பாருப்பா, அடுத்தவங்களெல்லாம் மட்டும் தட்டி பேசாத, உனக்கு திறமை இருந்தா நீ தப்பிச்சு போனது, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல என்னோட திறமைய பார்க்க தான் போறீங்கன்னு சொல்லி குதிரைக்கு முன்னாடி இது அரசாங்கத்தை வழி நடத்திட்டு போற மாதிரி கனவு காண்டுட்டு இருக்கு. அந்த டைம்ல இப்போ ஒரு எஸ்கேப் பிளான எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம்ட்டு அதோட கழுத்துல மாற்றிருக்க கயிறை கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு எண்ணெய் விளக்கு கீழே விழுந்து அதனால அந்த இடம் ஃபயர் ஆகிடுது. ஃபயர் ஆகிறத கவனிச்சு அங்க உள்ள வர அந்த டாங்கியோட ஓனர், என்னடா நடக்குதுங்க, முட்டாள் கழுதைய, எப்படி நீ கயித்துல இருந்து தப்பிச்சு தனியா நின்னுட்டு இருக்கன்ட்டு பார்த்து இந்த வாட்டி கயிறுக்கு பதிலா ஒரு இரும்பு சங்கிலிய அந்த டாங்கி கழுத்துல கட்டி விட்டுட்டு போயிடுறான். இந்த டாங்கியோ பாவம், நான் எவ்வளவு முயற்சி செய்தோம் என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியலையேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டே வேலை பண்ணிட்டு இருக்கு. அடுத்த நாள் அது கூடவே இருக்கிற அந்த பெரிய டாங்கி, என் வாழ்க்கை தான் இப்படியே கழிஞ்சிடுச்சு, நீனாச்சும் பிடிச்ச மாதிரி இருன்ட்டு அது தப்பிக்கிறதுக்காக உதவி செஞ்சு அதோட கழுத்துல முழு வெயிட்டும் தாங்குற மாதிரி குனிஞ்சு இந்த டாங்கியோட கழுத்துல இருக்கிற சங்கிலில இருந்து காப்பாத்தி அந்த ஓனர் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சு போன்ட்டு வெளியே துரத்தி விட்டுடுது. அப்ப இந்த டாங்கியோ, இது தாண்டா நம்ம டைம்ன்ட்டு அதோட ஓனர் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு ஓடி போகலாம்ட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஓனர் இதை விடாம பின்னாடியே துரத்திட்டு வரான். தப்பிச்சு வரும்போது இந்த டாங்கியோட கால் வர அடிபட்டுடுது. அப்ப இதுக்கு எங்க போறதுன்னு தெரியாம மேரியோட வீடை பார்த்து அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. மேரி ஏஞ்சலை பார்த்து அவங்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட பெற்றெடுக்க போறாங்கன்ற விஷயம்லாம் தெரிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அப்பதான் மேரிக்கும் ஜோசப்புக்கும் கல்யாணமே ஆகிருக்கும். அவங்க வீட்டுல எல்லா ரிலேஷன்ஸும் சும்மா கெட் டுகெதர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்ட பிறகு மேரி எப்படியாச்சும் இந்த ஏஞ்சல் விஷயத்த ஜோசப் கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா ஒரு கரெக்டான சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த டைம் பார்த்து இந்த அடிபட்டிருக்க டாங்கி அவங்க வீட்டுல ஒளிஞ்சிருக்கிறத பாக்குற மேரி, அச்சோ பாவம் அடிபட்டிருக்கே, அதுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலாம்ட்டு அடிபட்டிருக்க கால்ல கட்டு போட்டு விடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஜோசப் அந்த டாங்கியை பார்த்து, மேரி இது யாரோட டாங்கி, நம்மளது கிடையாது, அதை துரத்தி விட ட்ரை பண்ணா இந்த டாங்கியோ மேரி அதை கேரா பாத்துக்கிட்டதால அங்க இருந்து போக மாட்டேங்குது. அந்த சமயம் கரெக்டா ஜோசப் மேரியோட வயிறு பெருசாகிறத பாத்துறாரு. ஜோசப் எதுவும் பதறாதீங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்ட்டு, நாம தான் கடவுளோட குழந்தைய பெற்றெடுக்க போறோம்ட்டு அந்த ஏஞ்சல் விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அதை கேட்கிற ஜோசப்போ, நாமலா, நானே ஒரு சாதாரண கார்பெண்டர், நம்ம எப்படி கடவுளோட குழந்தைய பெற்றெடுக்கிறதுன்ட்டு லைட்டா ஷாக் ஆகுறாரு. அந்த டைம்ல ஏஞ்சல் இவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்ன்ட்டு நேச்சர் மூலியமா அவருக்கும் புரிய வச்சிடுது. கட் பண்ணாங்க. காலையில இந்த டாங்கி ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு, இங்கே இருந்தா நம்மளோட கனவை எப்படி நிறைவேற்றுறதுன்ட்டு தப்பிச்சு போகலாம்னு பார்த்தா அதனால அந்த கதவை திறக்கவும் முடியல, தாண்டவும் முடியல. அப்ப அதோட புறா நண்பா அங்க வந்து, என்னடா கனவு கண்டா மட்டும் பத்தாது, நம்ம தான் செயல்படுத்தணும், நீ என்னடா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க, உன்னை நைட் எல்லாம் தேடி தேடி என் தூக்கமே போயிடுச்சுனா, டே வாய மூடுறா, நானே கதவு திறக்க முடியாம இங்க மாட்டிட்டு இருக்கேன், சரி மேரி ஏன்ஷி வந்துட்ட பிறகு பாத்துக்கலாம்ட்டு அவங்க ரெண்டும் பேசிட்டு இருக்கு. கட் பண்ணா பாலைவனத்துல
கூட்டத்துல 3 பேரு ஒட்டகத்துல பயணம் செஞ்சு அங்க இருக்கிற ராஜாவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒட்டகம்லாம் கூட இந்த ஏஞ்சல் விஷயங்கள் தெரிஞ்சு பேசிட்டு இருக்கு. ஏன்னா விலங்குகள் மத்தியில ஏஞ்சல் தோன்றி புது ராஜா பிறக்க போறாருன்ற விஷயம், பிரகாசமா ஸ்டாரா மறைஞ்ச விஷயம் எல்லாமே பரவி இருக்கு. அப்படியே இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சதாலதான் இந்த 3 பேர் அங்க இருக்க ராஜாவை பார்த்து அந்த புதுசா பிறக்க போற ராஜாக்காக இந்த ஏஞ்சல் தோன்றிய விஷயங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற ராஜா கிட்ட சொல்லி அவருக்காக பரிசு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அத கேக்குற இந்த ராஜாக்கோ சரியான கோபம். நான் இருக்கும்போது என்னோட ராஜ்யத்துல ஒரு புது ராஜா பிறக்க போறாரான்ட்டு அந்த 3 பேரையும் கைது செஞ்சு அவர்கிட்ட இருக்கிறதுலயே ஒரு பயங்கரமான சோல்ஜரை கூப்பிட்டு செய்தியை கேட்டியா, ஒரு புது ராஜா பிறக்க போறானா, அதனால நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லா பிரெக்னன்ட் லேடியும் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் தீத்து கட்டுன்ட்டு சொல்லி அனுப்புறாரு. அத கேக்குற இந்த சோல்ஜரோ அவனோட 2 வெறிப்புச்ச நாயங்களோட போய் ஊர்ல இருக்கிற எல்லா பிரெக்னன்ட் லேடியும் தேடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த எலி இன்னும் மத்த விலங்குகள் எல்லா கிட்டையும் ஏஞ்சல் மேரிய பார்த்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு புது ராஜா பிறக்க போறாராம் அந்த செய்தி எல்லாம் சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் வானத்துல ஒரு பிரகாசமான நட்சத்திரமா மாறிச்சு அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எல்லா விலங்குகளுக்கும் சொல்லிட்டு இருந்தா இந்த சோல்ஜரோட நாய் அந்த எலிய பிடிச்சு யாரோட வீட்டுல அந்த ஏஞ்சல் வந்துச்சு அவங்களோட பேர் என்னன்னு மிரட்டி கேட்க இந்த எலியோ பயந்து போய் மேரின்ட்டு சொல்லி கொடுத்துடுது. கட் பண்ணா இந்த விஷயம் எல்லாம் எதுவும் தெரியாத மாரி அவங்க வீட்டுல அந்த டாங்கிய பாசமா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜோசப் இந்த டாங்கி மேல நம்மளோட பயணத்துக்கு இது உதவியா இருக்கும்னு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டாங்கி மேல வச்சா அந்த டாங்கி ஒத்துக்கவே மாட்டேன்து. ஆமா, அந்த டைம்ல ஜோசப்பும் மேரியும் கட்டாயமா பெத்லஹேம்க்கு போகணுன்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இவரோ அந்த டாங்கிய ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணா அந்த டாங்கி ஒத்துக்கவே மாட்டேன்து. நான் என்ன உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக தப்பிச்சு வந்தா அப்ப என்னோட கனவு என்ன ஆகுறதுன்ட்டு ஜோசப்பும் மேரியும் எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஆனா இந்த டாங்கி ஹெல்ப் பண்ண வரவே இல்லையே. அதனால மேரி நீ வீட்லயே பத்திரமா இருந்துட்டு அந்த டாங்கியை வீட்லயே வச்சு பூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே இந்த சோல்ஜர் மேரியோட வீட்டை கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறான். அப்ப அவனோட நாய்ங்க இந்த டாங்கிய செம்மையா மிரட்டி மேரி எங்கன்னு கேட்க இதுவோ பயந்து போய் அவங்க போன வழியை காமிச்சு குத்துது. உடனே அந்த சோல்ஜரும் அந்த நாயும் மேரி போன வழியை பின்தொடர்ந்து போக இந்த டாங்கியோட புறா நண்பன் மச்சான் அவங்க கதவை மூடாம போயிட்டாங்கடா, இப்ப நம்மளோட கனவை நிறைவேற்றுறதுக்கான டைம் வந்துச்சு, வா தப்பிச்சு போலாம்னு கூப்பிட்டா இந்த டாங்கி இல்ல நண்பா, அவனுங்களை பார்த்தா மேரிக்கு ஏதோ கெட்டது பண்ற மாதிரி தோணுது, என்ன அன்பா பாத்துக்கிட்ட மேரிய நான் தான் போய் காப்பாத்தணும்ட்டு இந்த டாங்கியும் அதோட புறா நண்பனும் அதுங்களோட மனசை மாத்தி இந்த சோல்ஜருக்கு முன்னாடி ஜோசஃபையும் மேரியும் போய் பிடிக்கணும்ன்றதுக்காக மலையில ஷார்ட் கட்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா மலையில ஒரு கேப், டே ஷார்ட் கட்ல கூப்பிட்டு வரதா சொல்லி என்ன சாகடிக்க பாக்குறியான்ட்டு அவன் புறா நண்பனை திட்டிட்டு இருந்தா உதவின்னு வந்துட்டா என்ன வேணாலும் பண்றான் நண்பா, சரி உனக்காக நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா வந்துருன்ட்டு போயிடுது. இந்த டாங்கியோ அதோட புறா நண்பனை திட்டிட்டே கீழே இறங்க ட்ரை பண்ணுது. அவனுக்கு என்ன, அவன் பறந்து போயிட்டான், நான் இறங்கில வரணும்ட்டு போயிட்டு இருந்தா அப்ப அந்த மலைகளுக்கு நடுவுல தனியா ஒரு ஆடு இருக்கு. அப்ப அந்த ஆடு இந்த டாங்கி கிட்ட அந்த ஸ்டார் விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லுது. ஹே உனக்கும் இது தெரியுமா, அட இதுல என்ன இருக்கு, நமக்கு ஒரு புது ராஜா பிறக்க போறாருன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது, சரி நீ என்ன இறங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நான் உன்னை கூப்பிட்டு போறேன் என்ன ஃபாலோ பண்ணுன்ட்டு. அப்படியா, உனக்கு புண்ணியமா போகும், எப்படியாச்சும் என்ன பாதுகாப்பா இங்க இருந்து கீழே இறக்கி விட்டுருன்ட்டு கஷ்டப்பட்டு கீழே இறங்கினா அந்த சோல்ஜர் மேரி ஜோசப் போற இடத்த பாத்துறான். இங்க கட் பண்ணா அரண்மனையில இங்க இந்த ராஜா ஏதோ சதி திட்டம் போட்டுட்டு இருக்கான், அது என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பாலைவனத்துல வந்த ஒட்டகங்கள் அவங்களுக்கு தெரியாம அரண்மனைக்குள்ள வந்து பார்த்தா இந்த ராஜா சமீபத்துல பிறந்த குழந்தைங்களோட லிஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். எதுக்குடான்னு பார்த்தா புள்ளத்தாச்சிங்களை மட்டும் கொல்ல தேவையில்ல, ரீசெண்டா பிறந்த குழந்தைங்களையும் சேர்த்து கொன்றுங்க, எனக்குன்ட்டு எதிரி யாருமே இருக்க கூடாதுன்றான். அதை கேக்குற இந்த ஒட்டகங்களுக்கும் சரியான ஷாக்கு, இவ்வளவு இறக்கம் இல்லாம இருக்கானே, நம்ம புது ராஜா பிறக்கிறதுக்கு நம்மளும் ஏதாச்சும் உதவியா இருக்கணும்ட்டு அங்க இருந்து இந்த ஒட்டகங்கள்லாம் தப்பிச்சிடுது. கட் பண்ணா இங்க ஒரு வழியா இங்க அந்த டாங்கி சோல்ஜர் வர்றதுக்கு முன்னாடி மேரியும் ஜோசப்பையும் வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்குன்ட்டு எச்சரிக்கை ட்ரை பண்ணுது. டாங்கி மட்டும் இல்ல அந்த ஆடும் புறா நண்பனுமே சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஜோசப்புக்கும் மேரிக்கும் இதுங்க என்ன சொல்லுதுன்னுட்டு ஒண்ணுமே புரியல. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சோல்ஜர் வேற பக்கத்திலேயே வந்துட்டான், வேற வழியே இல்லன்ட்டு இந்த டாங்கி மேரிய புடிச்சு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சந்தை மாதிரி இடத்துக்கு உள்ள கூட்டிட்டு போயிடுது. அப்ப மேரி அவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி பிடிக்கலாம்ட்டு கணரு கிட்ட போனா அந்த நேரம் பார்த்து சோல்ஜர் மேரிய பார்த்தா அங்கேயே வந்துடுறான். இந்த டாங்கியும் ஆடும் என்னென்னமோ பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. ஆனா அந்த சோல்ஜர் அதோட டாக்ஸோட மோப்ப சக்தியை வச்சு மேரி கிட்ட பக்கத்திலேயே வந்துடுறான். அந்த டைம் வேற மேரி கணர்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறத பாக்குற இந்த சோல்ஜர் அப்படியே அவங்களுக்கு தெரியாம வந்து பின்னாடி இருந்து தள்ளி விட்டுலாமன்ட்டு அவங்க பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்ப அந்த டாங்கி ஜோசப்பும் மேரியும் எடுத்துட்டு வந்த வண்டியை தள்ளி விட்டு நேரா அது அந்த சோல்ஜர் மேல போய் விழுற மாதிரி பண்ணி இங்க மேரிய தண்ணி பிடிச்சது போதும் வாங்க இந்த இடத்த விட்டு போகலாம்
முடியாமட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அந்த சமயம் அங்க சந்தையில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டாங்கி அந்த வண்டியை தள்ளி விட்டதால சந்தையில இருந்த கடை எல்லாம் சேதாரம் ஆயிடுச்சுட்டு எல்லாரும் ஜோசப் கிட்ட நஷ்டேடா காசு வாங்கிட்டாங்க. அதனால ஜோசப்பும் செம கோபமாகி இன்னும் எதுக்கு எங்க கூடயே வந்துட்டு இருக்கீங்க, உதவிதான் பண்ணல, அட்லீஸ்ட் தொந்தரவு இல்லாமலையாவது இருக்கலாம் இல்லன்ட்டு திட்டிட்டே வராரு. மேரியோ ஏங்க வாயில்லாத ஜீவனை திட்டிட்டு இருக்கீங்க, கம்முன்னு இருங்கன்றாங்க. இந்த டாங்கிக்கோ செம்ம சோகம் ஆயிடுச்சு. நம்ம அவங்கள காப்பாத்தலாம் தானே இப்படி பண்ணோம், இவர் என்ன நம்மள இப்படி துரத்திட்டே இருக்காருன்னா அதோட புறா நண்பன் வலுக்கட்டாயமா வந்து உதவி செஞ்சாலே இப்படி தாண்டா, பேசாம நம்ம கனவை தேடியே போயிருக்கலாம் இல்லன்ட்டு அந்த டாங்கியும் புறாவும் ஜோசப் திட்டினதால சோகமா கோச்சிட்டு போயிடுதுங்க. இங்க இந்த ஆடோ கோச்சிட்டு போவாதீங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நாம தான் புரிய வைக்கணும்னு சொல்ல ட்ரை பண்ணுது. ஆனா அதையெல்லாம் கேட்காம கோச்சிட்டு போயிடுதுங்க. இங்க கட் பண்ணா கனர்ல விழுந்த சோல்ஜர் செம்ம ஆக்ரோஷமா கனர்ல இருந்து எழுந்து வந்து மேரியும் ஜோசப்பையும் விட்டுறக்கூடாதுன்ட்டு மறுபடியும் துரத்த ஆரம்பிக்கிறான். இங்க இவங்க கூட இந்த ஆடு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. டாங்கியும் புறாவும் என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தா நம்மளோட கனவு லட்சியம் எல்லாமே அரசாங்கத்துல போய் கௌரவமா வாழ்றது தானே, நம்மளோட கனவையே தேடி போலாம்ட்டு பேசிட்டு இருக்குங்க. அப்ப காத்துல இந்த டாங்கியோட கால் கட்டு கலண்டு பறந்து போறத பாக்குற இந்த டாங்கி மேரியோட அன்பை ஞாபகப்படுத்தி சில சமயங்கள் நம்மளோட கனவுகளை விட நம்ம மேல அக்கறையா பாசமா இருந்தவங்களோட நலன் தான் முக்கியம்ட்டு அதோட புறா நண்பன் கிட்ட நான் எப்பயுமே மேரி கூட தான் இருக்க போறேன்ட்டு சொல்லுது. அதையெல்லாம் கேக்குற அந்த புறாவோ சபாஷ் நண்பா, நான் மனசுல நினைச்சேன் நீ பட்டுன்னு சொல்லிட்டேன், நண்பன் இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை, வா மேரியை காப்பாத்த போலாம்ட்டு ரெண்டு பேரும் வேகமா மேரியும் ஜோசஃபையும் தேடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜோசஃபும் மேரியும் வந்த வண்டி உடஞ்சி கீழே விழுந்துடுது. இன்னும் ஜோசப் அந்த டாங்கி மேல கடுப்பா தான் இருக்காரு. சந்தையில அந்த கழுத பண்ண சேட்டையால கையில இருந்த காசை ஃபுல்லா கொடுத்துட்டு வந்துட்டேன் மேரி, நம்மள எதுக்கு கடவுள் தேர்ந்தெடுத்தாரு, நான் ஒரு சாதாரண கார்பெண்டர், நீயும் ஒரு சாதாரண பொண்ணு, நம்மள எதுக்கு கடவுள் தேர்ந்தெடுக்கணும், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. மேரியும் அதை கேட்டு சோகமா தனியா போய் உக்காந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம டாங்கி உள்ள வந்து ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, அவங்கள போய் சமாதானப்படுத்துங்கன்ட்டு ஜோசப்ப மேரி கிட்ட தள்ளி விட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து இந்த டாங்கியை மேரியை சுமந்துட்டு பெத்லஹேம் வரையும் இப்ப போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்துட்டு இருக்க சோல்ஜர் டாங்கி கால்ல இருந்து பறந்து விழுந்த கட்ட அவனோட டாக்ஸ மோப்பம் பிடிக்க வச்சு அதை ஃபாலோ பண்ணி சொல்லி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இங்க ஜோசப்பும் மேரியும் ஒரு வழியா ஊருக்குள்ள வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து மேரிக்கு பிரசவ வலி வந்துடுது. இன்னொரு பக்கம் இந்த டாங்கியோட சொந்தக்காரனும் அங்கதான் இருக்கான். அதை பார்த்தோன்னே கயிறு கட்டி இழுத்துட்டு போயிடுறான். இங்க ஜோசப்போ மேரியோட பிரசவத்துக்காக நிறைய பேர்கிட்ட இடம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா யாருமே இடம் இல்லைன்றாங்க. ஒண்ணு அவர்கிட்ட இருக்க காசுக்கு இடம் இல்லைன்றாங்க, இல்லன்னா ஆல்ரெடி இடம் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அந்த டைம்ல அரசாங்கத்துல இருந்து தப்பிச்சு வந்த ஒட்டகங்களும் பெத்லஹேம் கிட்ட வந்துடுதுங்க. இங்க கட் பண்ணா டாங்கியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர அதோட ஓனர் அங்க அவனுக்கு இருக்க ஒரு மாட்டு கொட்டாயில வந்து டாங்கியை கட்டி விட்டுறான். இந்த டாங்கிக்கோ என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சில விலங்குகள்லாம் வாப்பா புது வரவே எங்க இருந்து நீ வரன்னு கேட்டா அதெல்லாம் விடுங்க, இந்த இடம் ஏன் மத்த இடம் மாதிரி இல்லாம பிரகாசமா இருக்குதுன்னு கேட்டா அந்த விலங்குகள் எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான செட்டப் மாதிரியான இடத்த அந்த மாட்டு கொட்டாயில பாதுகாத்துட்டு இருக்கிறதா சொல்லி இந்த டாங்கி கிட்ட காட்டுதுங்க. எந்த குழந்தை எத்தனை நாட்களா இப்படி பாதுகாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா வானத்துல தோன்றின அந்த பிரகாசமான நட்சத்திர நாள்ல இருந்து நாங்க தூங்காம இப்போ வரைக்கும் காத்துட்டு இருக்கோண்டுதுங்க. உடனே இந்த டாங்கி எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நம்ம ராஜா பிறக்க போற இடம் இதுதான், நான் போய் மேரிய கூட்டிட்டு வரேன்ட்டு வெளியே வந்தா அந்த சோல்ஜர் அங்க வந்துட்டான். அவன் பெத்லஹேம்ல இருக்கிற எல்லா பிரசவம் பாக்குற இடத்துலயும் போய் மேரிய தேடிட்டு இருக்கான். இதையெல்லாம் பாக்குற டாங்கியும் மத்த விலங்குகளும் எப்படியாச்சும் மேரியும் ஜோசஃபையும் பாதுகாப்பா அந்த மாட்டு கொட்டாயில கூட்டிட்டு போயிடணும்னு பாக்குதுங்க. அதுக்கேத்த மாதிரி இங்க யாருமே ஜோசப்க்கும் மேரிக்கும் இடமும் தர மாட்டேன்றாங்க. நல்ல வேலை ஒரு வழியா இப்போ அந்த சோல்ஜருக்கு முன்னாடி இந்த டாங்கி மேரியும் ஜோசப்பும் எங்க இருக்காங்கன்ட்டு கண்டுபிடிச்சு அவங்கள நேரா இந்த சோல்ஜர் கண்ணுல மாட்டுறதுக்கு முன்னாடி பாதுகாப்பா அந்த மாட்டு கொட்டாய்க்கு கூட்டிட்டு வந்துடுது. மேரிய பாக்குற மத்த விலங்குகள் எல்லாம் ஆஹா இவங்க தான் நம்ம ராஜாவை பெற்றெடுக்க போற தம்பதிகளா, வாங்க உங்களுக்காக தான் நாங்க 9 மாசமா தூங்காம காத்துட்டு இருக்கோம்ட்டு குழந்தை பிறக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சோல்ஜரும் அவனோட டாக்ஸும் வந்துடுதுங்க. அப்ப இந்த டாங்கி சோல்ஜரை தடுக்கலாம்னு பார்த்தா ஒரே அடியா அடிச்சு தள்ளி விட்டுட்டு நேரா அந்த மாட்டுக்கொட்டாய் உள்ள போக பாக்குறான். கரெக்டா அந்த சமயம் பார்த்து இந்த ஆடு அதோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து புறா நண்பன் அந்த ஒட்டகங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த சோல்ஜரை தள்ளி ஒரு மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த சோல்ஜரோட சேர்ந்து அவனோட டாக்ஸுமே மலையில தொங்கிட்டு இருக்குங்க. இதையெல்லாம் பாக்குற டாங்கி அவங்க 3 பேரையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு பார்த்தா இந்த சோல்ஜர் அவனை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க இந்த டாக்னால அவனும் கீழே விழுந்துருவான்ட்டு அவனோட டாக்ஸுங்களை அவனே கீழே விட்டுட்டு அவன் மட்டும் தனியா தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டாங்கி அந்த டாக்ஸுங்களை எப்படியோ காப்பாத்திடுது. இங்க இந்த சோல்ஜர்
அவன் மட்டும் சுயநலமா தனியா தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு கல்லு அவன் மேல விழுந்து காலி ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, வந்த தடைகளை எல்லாம் மீறி மேரி சந்தோஷமா ஜீசஸ் கிரைஸ்ட பெற்றெடுத்தத இந்த டாங்கி, அதோட புறா நண்பன், அப்புறம் அங்க இருக்கிற எல்லா விலங்குகளுமே சந்தோஷமா மேரியையும் ஜோசஃபையும் ஜீசஸ் கிரைஸ்டையும் பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் ஹிஸ்டாரிக்கா எவ்வளவு அக்யூரேட்லாம் தெரியல, அனிமேஷன் ஃபார்முக்காக கொஞ்சம் டிராமாட்டிக்கா பிளே பண்ணிருப்பாங்க. ஏதாச்சும் இதுல மிஸ் ஆயிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். நான் உங்கள் அமான். டேக் கேர், பாய்.